ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி யூஜியில் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு உண்டான இங்கிலீஷ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் மீடியம் படிக்கிற பசங்க, கொஞ்சம் வந்து வேலைக்கு போகிறவங்க, தமிழில் படித்தவங்க, இவங்களாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார், கொஞ்சம் கிளாஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு இமெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. சரிங்களா? ஸோ அவங்களுக்காக இந்த கிளாஸ் எடுக்கிறேன் நான். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் வந்துட்டு எப்படின்னா, ஸோ வரிக்கு வந்து நான் வந்து சொல்லாமல் அந்த பாடத்துடைய சுருக்கம், எங்கனே நம்ம பாடத்தில் வந்து சுருக்கம் தான், சினாப்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அந்த சுருக்கத்தை வந்து ரொம்ப அழகாக நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த முழு பாடத்தையுமே வந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்ல போகிறேன். அது சொல்லிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் பாடத்தோட அந்த தமிழாக்கம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், எக்ஸாமில் வந்து உங்களுடைய சொந்த கற்பனை திறனில், உங்களோட சொந்த ரைட்டிங் ஸ்டைலில் நீங்கள் வந்து எழுதி ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஒன்றும் சிரமமே கிடையாது ஒன்றும். சரிங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை எப்படி நம்ம டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் பாருங்கள், மொத்தம் வந்து 5 யூனிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்லையும் இருக்கிற மாதிரி மொத்தம் வந்து 5 யூனிட் இருக்கும். ஓகேங்களா? இதில் நம்ம பார்க்க போகிறது முதல் யூனிட், ப்ரிப்பரேட்டரி லெசன்ஸ். சரிங்களா? இந்த ப்ரிப்பரேட்டரி லெசன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5 லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ காம்படிஷன் மேட்டர்ஸ், எ பர்சனல் கிரிசிஸ், வை ப்ரிசர்வ் பயோடைவர்சிட்டி, எ கால் டு ஆக்ஷன். அப்புறம் 5ஆவது பாடம் வந்து இந்த ரேவதி சேஷாத்ரியான ஒரு பாடம் இருக்குது, அதை வந்து இங்கே கொடுக்க மறந்துட்டாங்க. ஸோ யூனிட் 1ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெசன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 5 லெசன்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோவே போதும், அதுக்கு நம்ம வந்து அழகாக எடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? ஸோ இந்த ஒரு யூனிட் படித்தா என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்ஸில் வந்து 17 மார்க் வந்து இந்த யூனிட்லேருந்து வருது. சரிங்களா? ஒரு 10 மார்க்கு, ஒரு 5 மார்க்கு, ஒரு 2 மார்க்கு, சில நேரங்களில் வந்து 2 மார்க்கும் இந்த யூனிட்லேருந்து வந்துடுது. அப்போ 17 மார்க் குறைஞ்சபட்சம், அதிகபட்சம் 19 மார்க் இந்த ஒரு யூனிட்லேருந்து கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் அது. ரொம்ப பெரிய லெசன்ஸ்லாம் கிடையாது. எல்லாமே ரொம்ப சின்ன லெசன் தான். சரிங்களா? அதனால் நான் வந்து அப்படியே வந்து தமிழ் படுத்தி சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அப்படியே மைண்டில் வாங்கிக்கிட்டு நீங்கள் உங்களோட ஓன் ரைட்டிங் ஸ்டைல் எழுதுறீங்க. சரிங்களா? இப்போ இதில் வந்து எப்போவுமே இங்கிலீஷ் வந்து தமிழாக்கம் பண்ணும்போது வரிக்கு வரி நம்ம பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ 2-3 சென்டென்ஸை முன்னாலேயும் பின்னாலேயும் மாற்றி போட்டு தான் வரும். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பாடத்தை அப்படியே நான் தமிழாக்கம் பண்ணி நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அதை புரிஞ்சுட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிடும், நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, முதல் பாடம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இருக்குது பாருங்கள், காம்படிஷன் மேட்டர்ஸ். யார் எழுதுனதுன்னா சூசன் சீவெட், அவங்க தான் எழுதியிருக்காங்க இந்த லெசன். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா சினாப்சிஸ் கொடுத்து தான் வந்து இந்த இதை கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 5-6 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சினாப்சிஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கதை சுருக்கம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க எழுதின ஆர்டிகல் வந்து ரொம்ப பெருசு, ஆனால் நம்ம புக்கில் சுருக்கி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த சுருக்கத்தை மட்டும் நம்ம வந்து தெளிவாக வந்து இப்போ நான் தமிழில் சொல்கிறேன். சரிங்களா? அதாவது இந்த கதையோட மையக்கரு என்ன அப்படின்னா, இந்த சூசன் அவங்களுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் இந்த பையனோட ஸ்கூலில் ஒரு காம்படிஷன் நடக்கும். என்ன காம்படிஷன் அப்படின்னா, இந்த பம்கீனை வந்து டெக்கரேஷன் பண்ணுறது, அதாவது பூசணிக்காயை அழகுபடுத்துகிற காம்படிஷன் நடக்கும். அது என்ன மாதிரிலாம் அழகுபடுத்துவாங்க அப்படின்னா, அதை வந்து கார்விங் பண்ணுவாங்க, அதாவது செதுக்குவாங்க, குடைவாங்க, பெயிண்டிங் பண்ணுவாங்க, இந்த இறகுகள் ஃபெதர்ஸ்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணி இது மாதிரி வந்து ஒரு காம்படிஷன் வந்து பண்ணுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி அந்த பையன் ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க. பண்ணும்போது என்ன இருக்குது அப்படின்னா, எல்லா பசங்களும் எல்லா குழந்தைங்களும் வந்து ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து இந்த ஜட்ஜஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து யார் இதில் வின்னர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது நம்ம எல்லாம் சின்ன பசங்க வேறையா, அதனால் என்ன பண்ணிடுறாங்க இவங்க, எல்லாருமே வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரே கலரில் ரிப்பன் கொடுத்து, ஃபாரின்லாம் அதுதான் வழக்கம், ஒரே கலரில் ரிப்பன் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருவாங்க. சரிங்களா? கொடுத்துட்டு எல்லாருமே வின்னர் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ஸோ எல்லாருமே வின்னர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க அவங்க. சரிங்களா? இதுதான் ஸ்கூலில் நடந்த இன்சிடென்ட். இது வந்து இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மாவுக்கு இதை வந்து ஏற்றுக்க முடியல. சரிங்களா? அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சின்ன பசங்க வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜஸ் நினச்சிக்கிட்டு, அதாவது ஒரு போட்டியில் வந்து தோல்வி அடையதை வந்து அந்த குழந்தைகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையில் இருக்காங்க. சரிங்களா? அந்த தோல்வியை ஏற்றுக்கிட்டு எதிர்காலத்தில் வந்து எப்படிலாம் செஞ்சு என்ன மாதிரி முயற்சிகள் பண்ணி வெற்றி அடைந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி திங்கிங் பண்ண முடியாது இவங்களால அப்படின்னு இவங்க ஜட்ஜஸ் வந்து நினச்சிக்கிறாங்க. சரிங்களா?
இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அவங்க வந்து அந்த ஃப்ராஜைல்னு ஒரு வார்த்தை வரும் சரிங்களா. ஃப்ராஜைல்னா வீக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த குழந்தைங்க வந்து அந்த குழந்தைங்களோட மனநிலை வந்து ரொம்பவும் வீக்கான மனநிலை அப்படின்னு இவங்களாக நினச்சி ஜட்ஜஸ் நினச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த ஆத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு போட்டின்னு இருந்தால் கண்டிப்பாக அதில் வந்து வின்னர்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் வந்து அந்த போட்டியில் வந்து மொத்த கண்டஸ்டன்ஸ் இருக்காங்களா, மற்ற போட்டியாளர்கள், மற்ற குழந்தைங்கள அவங்களாம் வந்து அதில் வந்து ஈடுபாடு வரும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஈடுபாடு வரும் அப்படிங்கிறது இவங்க நினச்சிக்கிறாங்க அவங்க சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா இவங்க பசங்க கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி வந்து விளையாட்டை விளையாடுறாங்க சரிங்களா. விளையாட்டை விளையாடும் போது அப்போ வந்து யார் வந்து வின்னர் அப்படிங்கிற அனௌன்ஸ் பண்ணி இவங்க விளையாடுறாங்க. இன்னும் போது அந்த விளையாட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுது உங்களுக்கு சரிங்களா. அதை வந்து இவங்க வந்து உறுதிப்படுத்துறாங்க. ஸோ ஒரு கேம் அப்படின்னா அதில் ஒரு வின்னர்னு இருந்தால் தான் அந்த கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தோத்தவங்களுக்கு வந்து ஊக்கமளிக்கணும், ஊக்கமளிக்கிறது தான் வந்து பெரியவங்களுடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சரிங்களா. ஸோ இதுக்கு என்ன அவங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பசங்க கிட்டே வந்து யார் வந்து முதல்ல வந்து ட்ரெஸ் பண்ணுவா, ஆடை அணிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பந்தயம் வைக்கிறாங்க சரிங்களா. வைக்கும்போது அந்த பந்தயத்தில் ஒரு குழந்தை தோத்துறது இல்லையா, அந்த குழந்தைய வந்து தோத்த குழந்தைய வந்து அவங்க கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து ஆறுதல் படுத்துறாங்க. நீ வந்து நல்லா கேம் விளையாண்ட அப்படின்னு ஆறுதல் படுத்தும் போது அந்த குழந்தை வந்து பெரிய சந்தோஷமாக இருக்குது. சரி நம்ம தோத்தாலும் இவங்க வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுறாங்க, நம்மளை ஊக்கப்படுத்துகிறாங்க. அதனால் வந்து அந்த குழந்தை வந்து மோட்டிவேட் ஆகுது, ஊக்கமடையுது அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி நம்ம பெரியவங்களோட வேலை என்ன, அந்த குழந்தைங்களை வந்து தோற்று போனால் கூட அந்த குழந்தைங்களை வந்து ஊக்கப்படுத்தி அந்த தோல்வியிலிருந்து வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், எப்படி வெற்றி அடைகிறது கற்றுக்கிட்டு சரிங்களா, வேற என்ன வழிகள்லாம் வந்து நம்ம சிந்திச்சா வெற்றி அடையணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டை வந்து அப்போ தான் வந்து குழந்தைங்களுக்கு உருவாக்கி தர முடியும். அது வந்து பெரியவங்களோட கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க சரிங்களா. அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அவங்களோட பையன் இந்த காம்படிஷன் வந்து இல்லையா, ஸ்கூலில் காம்படிஷன் வந்து இல்லையா, இதில் வந்து யாருமே வெற்றியாளராக அறிவிக்கலை. ஆனால் இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதே என் பையன் மட்டும் ஜட்ஜாக இருந்திருந்தான் அப்படின்னா சரிங்களா கண்டிப்பாக வந்து யாராவது வந்து சூஸ் பண்ணியிருப்பான், யாராவது ஒரு வெற்றியாளர் வந்து சூஸ் பண்ணியிருப்பான். அவன் சின்ன பையனாக இருந்தாலும் வந்து அவன் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணியிருப்பான். ஏன்னா வெற்றியாளரை அறிவிக்காமல இந்த போட்டியோட இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு சரிங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்க, இன்னும் மேலும் என்ன சொல்கிறாங்க, அந்த பையனை இந்த சின்ன பையன் இருந்தால் கூட அவன் வந்து ஒரு ஸ்னோமேன்னா என்னென்னா இந்த ஃபாரினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பனிக்காலத்தில் வந்து பனியிலே ஒரு பொம்மை மாதிரி ஒன்று செய்வாங்க, அந்த ஸ்னோமேன் சொல்லுவாங்க. இந்த கிறிஸ்மஸ் டைம்லாம் செஞ்சு விளையாடுவாங்க. அந்த ஸ்னோமேன் தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பையனை அனௌன்ஸ் பண்ணியிருப்பானா. அப்போ இன்டெரக்டாக என்ன சொல்ல வராங்கன்னா அந்த பையனுக்கு வந்து தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனப்பக்குவம் இருக்குது, அது வந்து இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இன்டெரக்டாக அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சரிங்களா. கடைசியாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு போட்டி, அதாவது ஸ்கூலில் வந்து ஒரு போட்டின்னு வச்சாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா குழந்தைகளுடைய திறமை, அவங்களுடைய திறமையும் செயல்திறன் அதை வந்து பரிசோதிக்க டெஸ்ட் பண்ண அதுதான் ஒரு நல்ல வழி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ குழந்தைங்க வந்து வீக்கானவங்க கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு போட்டின்னு ஒன்று வச்சாதான் அந்த போட்டியில் வந்து வெற்றியாளரோ தோல்வியாளரோ கிடைப்பாங்க. அந்த தோல்வியடைகிற குழந்தைங்க வந்து அதை அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் வந்து அவங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும் சரிங்களா. அதை வந்து ரொம்ப ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க அவங்க சரிங்களா. ஸோ அதுதான் திரும்பி அவங்க கடைசி என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பையன் மட்டும் இவனை ஜட்ஜாக இருந்த நீதிபதியாக இருந்திருந்தான்னா கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்னோமேனை வந்து ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுத்திருப்பான். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து அப்போவே அந்த மனப்பக்குவம் இருந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறாங்க அவங்க சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இந்த கதையோட ஒரு சினாப்சிஸ், கதை சுருக்கமே இதுதான் சரிங்களா. சரி, இப்போது நான் இந்த லெசன் எடுத்திருக்கேன் இல்லையா, இப்போ இதே மாதிரி தான் அடுத்த வர லெசன்லாம் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஸ்டைல் ஓகேவா, இல்லை வரிக்கு வரி வந்து வார்த்தைக்கு அந்த சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணுமா, இல்லை வேற எப்படி வேணுங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வர வீடியோக்களில் வந்து நான் சரி பண்ணி நான் போட பார்க்குறேன் சரிங்களா. சரி, இப்போ நம்ம வந்து அடுத்த லெசன் நம்ம பார்ப்போம். சரி, இங்கே இருக்கு ரெண்டாவது லெசன். A personal crisis may change history. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் இதுனா ஒரு கட்டுரை இது சரிங்களா. அதுதான் நம்மளுக்கு பாடமாக வந்திருக்கு. இந்த இங்கே இருக்கு சினாப்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா. சரி, ஜூம் பண்ணவே மறந்துட்டேன். சரி, இப்போ இந்த கதையில் வந்து அப்துல் கலாம் என்ன சொல்கிறார் அப்படின்னா
காந்திஜியும் நெல்சன் மண்டேலாவும் இந்த கதைகளை கொண்டு வர இந்த கட்டுரைகளை கொண்டு வராரு. அதாவது இது எப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி இருந்தார் இல்லையா, அந்த டைமில் வந்து அவருக்கு ஏற்பட்ட அந்த நிறைவேறி அந்த பாகுபாடு இருக்கு இல்லையா, அதை வந்து அவர் எப்படி வந்து அதெல்லாம் தாண்டி அவர் சாதிச்சாரு அப்படிங்கிறத இந்த தெளிவாக சொல்கிறார் இதில். சரிங்களா? ஸோ இந்த கதை ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது காந்திஜி என்ன பண்ணுவார்னா, தென்னாப்பிரிக்காவில் வந்து ட்ரெயினில் போயிட்டுருப்பார். அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா வெள்ளைக்காரங்க மட்டும்தான் போகணும், அதாவது வெள்ளை இனத்தவர்கள் மட்டும்தான் போகணும், கருப்பு இனத்தவருக்கு வந்து அது போகிறதுக்கு அனுமதி கிடையாது. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணுவாங்க, காந்திஜி வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போயிருப்பார். அதில் போயிருக்கும்போது அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ண அந்த வெள்ளைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா காந்திஜியை வந்து ட்ரெயினில் பிடிச்சி தள்ளி விட்ருவாங்க, ட்ரெயின்லேருந்து கீழே தள்ளி விட்ருவாங்க. சரிங்களா? இது காந்திஜிக்கு வந்து ரொம்ப அவமானமாக போச்சு. ஏன்னா ஆல்ரெடி அவர் வந்து லாயர்லாம் முடிச்சிருப்பார், படிப்பெல்லாம் படிச்சிருப்பார் அவர். சரிங்களா? ரொம்ப அவருக்கு வந்து அவமானமாக போயிடுச்சு. அப்போ என்ன நினச்சாருன்னா, சரி ரொம்ப அவமானமாக நம்ம இந்தியாவுக்கு திரும்பிலாம் கூட யோசிச்சார். ஆனால் அது வந்து கோழைத்தனமாக இருக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அது போகாமல் அப்படி இந்தியாவுக்கு திரும்பி வராமல் அங்கே இருந்துக்கிட்டே வந்து அந்த நிறவெறி அந்த இனப்பாகுபாடுக்கு எதிராக வந்து போராட்டத்துக்கு முடிவு பண்ணுறாரு. ஓகேங்களா? சரி, ஆனால் இதை முடிவு பண்ணுறாருனா இது எப்படி செய்வார் அப்படின்னா அகிம்சை மூலமாக செய்கிறார் அவர். சரிங்களா? அகிம்சை மூலிமா வந்து தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற அந்த நிறவெறியை ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபடுறார் அவர். ஓகேங்களா? இந்த தென்னாப்பிரிக்காவில் ஆல்ரெடி நெல்சன் மண்டேலான்னு ஒரு தலைவர் இருந்தார். இதை வந்து இந்த நெல்சன் மண்டேலா வந்து இந்த காந்திஜியுடைய கொள்கை, இந்த அகிம்சை கொள்கையை வந்து 100% முழுசாக அவர் ஃபாலோ பண்ணுறார். அவர் ஃபாலோ பண்ணி 26 வருஷம் வந்து ஜெயிலில் இருந்து போராடி அவர் வந்து அந்த போராட்டத்தில் வந்து வெற்றி அடைகிறார். சரிங்களா? இனப்பாகுபாடுக்கு எதிராக வெற்றி அடைகிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த கருப்பர்களுக்கு எதிரான, அதாவது இந்த கருப்பினத்தருக்கு எதிரான இந்த அடக்குமுறையை வந்து 91 தான் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அவங்க 1991. இது புத்தகத்தில் இல்லை, நான் அதிகபட்ச தகவலாக சொல்கிறேன். எப்படி அப்படின்னா 1991 இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து தென்னாப்பிரிக்கா போய் விளையாட போச்சு. சரிங்களா? அந்த போச்சு இல்லையா, அதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் வந்து என்ன பண்ணாங்கன்னா கருப்பினத்தருக்கு வந்து எல்லா இடத்துலையும் சுற்றி தெரியலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பர்மிஷன் தராங்க. இந்தியன் டீம் வந்து பீச்சுக்கு போச்சு, தென்னாப்பிரிக்காவில் பீச்சுக்கு போச்சு. அப்போதான் அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு 2 மாதம் முன்னால் வரைக்கும் அவங்களுக்கு யாருக்குமே அலோவ் கிடையாது, ஒன்லி வெள்ளைக்காரங்க மட்டும் தான் அங்கே போகணும். சரி, இவ்வளோ குடும்பத்தை இருக்காங்க அங்கே. ஸோ இதை வந்து காந்திஜி வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அகிம்சை மூலியமாகவே வந்து இந்த இனப்பாகுபாடை நீக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை வந்து நெல்சன் மண்டேலா வந்து முழுசாக ஃபாலோ பண்ணி அதை வந்து சக்ஸஸ் பண்ணுறாரு அவர். சரிங்களா? சக்ஸஸ் பண்ணிட்டு அவர் ஆட்சிக்கு வராரு. ஆட்சிக்கு வரும்போது இந்த நிறவெறி பாகுபாட்டுக்கு காரணமான வெள்ளையர்களுக்கும் ஆட்சியில் பங்கு தராரு. 10% அளவுக்கு வந்து அவங்களுக்கும் பெருந்தன்மையாக வந்து அவங்களுக்கும் பங்கு தராரு. சரிங்களா? மேலும் வந்து அவர் புக்கில் அந்த சிறையில் இருக்கும்போது ஒரு புக்கு ஒன்று எழுதுறாரு. அந்த புக்கோட பேர் வந்து ரொம்ப ரகசியமாக தான் எழுது, பப்ளிக்காக எழுத அலோவ் பண்ணலாம், ரொம்ப ரகசியமாக தான் எழுதுறாரு. அந்த புக்கு பேர் வந்து எ லாங் வாக் டு ஃப்ரீடம். அந்த புக்கை வந்து தேசத்துக்கு வந்து அர்ப்பணிக்கிறார். சரிங்களா? அப்புறம் இந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து தென்னாப்பிரிக்காவில் வந்து காந்திஜியை வந்து இந்த அகிம்சை மூலிமா வெள்ளைகளுக்கு எதிராக போராடினார் இல்லையா, இந்த போராட்டம் தான் வந்து இந்தியாவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. ஸோ இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கோட ஆரம்பம் முன்னோடியே வந்து அந்த போராட்டம் தான், தென்னாப்பிரிக்கா நடந்த சம்பவம் தான். அந்த சம்பவத்தை தொடர்ந்து நடந்த விஷயங்கள் தான் வந்து இந்தியாவில் சுதந்திர போராட்டத்துக்கு முன்னோடியாக அமைஞ்சது. ஓகேங்களா? அப்போ இந்தியாவிலையும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆங்கிலேயர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கள எதிர்க்கிறதுக்கு அகிம்சை முறையை கடைபிடிச்சு அதையும் கடைசியில் வந்து வெற்றியும் அடைகிறார் அவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கலாம் என்ன பண்ணுறாருன்னா இன்னொரு இன்சிடென்ட்டை கம்பேர் பண்ணுறாரு, காந்திஜிக்கு நடந்த விஷயத்தை கம்பேர் பண்ணுறாரு. எங்கே அப்படின்னா இந்த நம்ம புராண மன்னர்கள் அசோக சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னர் இருந்தார். சரிங்களா? அவர் வந்து இந்த கலிங்கத்து மேலே படையெடுத்து வின் பண்ணுவார். ஆனால் வின் பண்ணி முடித்து அந்த போர்க்களத்தை பார்க்கும்போது அங்கே நிறைய பேர் வந்து இறந்து கிடப்பாங்க, போரில் சண்டை போட்டு இறந்து கிடப்பாங்க. அதை பார்த்து என்ன பண்ணுவார், அவர் மனசு வெறுத்து இதுக்கப்புறம் சண்டையே நடக்கக்கூடாது, போரே வரக்கூடாது, சமாதானத்துக்கு போகணும், அன்பை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார்னா புத்தரோட கொள்கைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்துக்கும் காந்திஜிக்கு நடந்த விஷயத்தையும் வந்து இந்த கலாம் வந்து என்ன பண்ணுறாரு, அப்துல் கலாம் சார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லிங்க் கொடுக்குறாரு. எப்படி அப்படின்னா 2 பேருடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த ஒரு சம்பவம் தான் வந்து அவங்களுடைய லைஃபே மாற்றுது. அதுதான் இந்த பாடத்தோட தலைப்புமே அதுதான். சரிங்களா? எப்படி வந்து காந்திஜிக்கு வந்து தென்னாப்பிரிக்கா நடந்த அந்த அவமதிப்பு காரணமோ, அந்த அவருடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு காரணமோ,
எப்படி வந்து இந்த கலிங்க போர் வந்து அசோக சக்கரவர்த்தியோட வாழ்க்கைக்கு காரணமோ, இந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு மனுஷனையே மாத்துது. சரிங்களா? அந்த மனுஷனை மட்டும் கிடையாது, அவரோட சார்ந்த சமூகத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் தான் மாத்துது அப்படிங்கிறத வந்து அப்துல் கலாம் ஐயா வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு அவர். சரிங்களா? சொல்லிட்டு கடைசியாக வந்து இந்தியாவை பற்றியும் சொல்றாரு. சரிங்களா? இப்போ இந்தியா பற்றி இந்த கடைசி பேராகிராஃப் பாருங்க. இந்தியா என்ன சொல்றாரு? இப்போ இந்தியாவிலுமே பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பொருளாதார வறுமை, சரிங்களா, சமத்துவமின்மைலாம் இருக்கு. இதுக்கு எதிராக வந்து நம்ம வந்து போராடணும். சரிங்களா? மேலும் இந்தியா வந்து ஒரு வளர்ந்த தேசமாக மாற்றணும். மற்ற வளரும் நாடுகளுக்கு இருக்குங்களே, இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குங்களே, அந்த மாதிரி வளரும் நாடுகளுக்கு வந்து இந்தியா வந்து வழிகாட்டணும். இதில் வந்து இந்திய இளைஞர்கள், சரிங்களா, இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் வந்து முக்கிய பங்காற்றணும் அப்படிங்கிறத வந்து அப்துல் கலாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாரு. சரிங்களா? ரொம்ப சின்ன லெசன் தான். நம்ம அந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுன்னா நீங்களே உங்கள் ஓன் ஸ்டைலில் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? சரி, அப்புறம் நம்ம அப்படியே 3ஆம் லெசன் வருவோம். 3ஆம் லெசன் பார்த்தீங்கன்னா ஒய் ப்ரிசர்வ் பயோடைவர்சிட்டி. சரிங்களா? பயோடைவர்சிட்டினா பல்லுயிர் தன்மை. அதாவது ஒரு சமூகத்தில் வந்து எல்லா உயிரும் கலந்து வாழ்றதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாடம் எங்கே ஆரம்பிக்குது? பாடம் எங்கே தான் ஆரம்பிக்குது? ரொம்ப சின்ன லெசன் தான், ஒரு 4 பேராகிராஃப் தான் இருக்குது மொத்தமே. சினாப்சிஸ் ஆரம்பிக்குதுங்களா? ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பாடத்தில் வந்துட்டு இந்த பயோடைவர்சிட்டி, அதாவது பல்லுயிர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்களே, இதை பாதுகாப்பதற்கு 3 காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர். சரிங்களா? என்னென்ன காரணம்? இதுதான் வந்து இந்த பாடமே. மொத்தம் 3 காரணம் இருக்குங்க இந்த பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறதுக்கு. இந்த 3 காரணம் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இந்த லெசனே முடிச்ச மாதிரி தான். சரிங்களா? அதில் முதல் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நெறிமுறை மற்றும் அழகியல். சரிங்க, எங்கே போடுறது? ஃபர்ஸ்ட் ரீசன் எத்திக்கல் அண்ட் அஸ்தெட்டிக்கல். சரிங்களா? இதுதான் வந்து முதல் காரணம். அதாவது இதுக்கு என்ன காரணம்? இதை வந்து அப்படியே விளக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில், அதாவது இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிந்து நம்ம கூட வாழக்கூடிய அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பது யாருன்னா நம்மளோட பொறுப்பு. சரிங்களா? ஏன்னா மனுஷன் தான் வந்து இந்த உலகத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். நம்மளுக்கு எதெல்லாம் அழகா தெரியுதோ, சரிங்களா, அதை வந்து நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்ம அடுத்த கட்ட வாரிசுகளுக்கும் நம்ம வந்து அதை வந்து பாதுகாப்பு வைக்க நம்ம விரும்புகிறோம். கரெக்டுங்களா? இப்போ எடுத்துங்கன்னா ஒரு வந்து மயில் வந்து சிறகை வெறுத்து ஆடுது இல்லையா, இதெல்லாம் அழகானது. அப்புறம் துருவ கரடி அழகாக இருக்கும், ஒரு பேண்டா கரடி அழகாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து அழகான அம்சங்கள்லாம் இந்த நம்ம உலகத்தை சுற்றி நம்ம கூட வாழ்கிற உயிரினங்களில் எதெல்லாம் அழகாக இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம அதை பார்த்து நம்ம வந்து லைக் பண்ணி அதை வந்து நம்மளோட குழந்தைகளுக்கும் அடுத்த கட்ட வாரிசுகளுக்கும் கொண்டு போகிறது நம்ம விரும்புகிறோம். சரிங்களா? அப்போ பயோடைவர்சிட்டி, அந்த பல்லுயிர்த்தன்மையை நம்ம வந்து பாதுகாக்கணும். அது ஏன் அப்படின்னா அதுக்கு இதுதான் முதல் ரீசன். சரிங்களா? சரி, 2வது ரீசன் பார்த்தீங்கன்னா பயிட்டு அம்சம். இதுதான் 2வது காரணம். இது எதுக்கு அப்படின்னா, இது என்ன மீனிங் சொல்லுது அப்படின்னா, மனுஷன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையை சார்ந்து தான் வாழ்கிறான். சரிங்களா? இயற்கை இல்லாமல் மனுஷன் கிடையாது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஒரு புல் இருக்குது. புல் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இல்லை. இப்போ அது எதுக்கு உதாரணம் சொல்கிறாங்கன்னா, நெல் எடுத்துங்க, கோதுமை எடுத்துங்க, மக்காச்சோளம் எடுத்துங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இல்லை. ஆனால் அதுக்கு கொடுக்கறத வச்சு தான் நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? அதே மாதிரி பாருங்க, இப்போ வந்து நம்ம பிளான்ட் பேஸ்டு மெடிசன்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அதாவது சித்த மருத்துவம்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் பேஸ்டு மெடிசன்ஸ் தான், தாவரத்துலேருந்து தான் நம்ம மருந்து எடுத்து பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அது ப்ளஸ் அது கூட வர நுண்ணுயிர்கள் எல்லாம் வந்து நம்ம தான் எடுத்துகிட்டு இருக்கோம் எல்லாமே. அதாவது காலங்காலமாக வந்து இந்த நம்மளோட சுற்றி உள்ள உயிர்களில் தான் நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நம்ம வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படி எடுக்கும்போது சில விஷயங்களை வந்து நம்ம அளவுக்கு அதிகமாகவே எடுத்துக்கிறோம். புரியுங்களா? எப்படி எடுத்துக்கிறோம்னா அடுத்து வரும் தலைமுறைகளுக்கு வந்து அது கிடைக்காமலே இந்த தலைமுறையோட எல்லாத்தையும் நம்ம அனுமதிச்சு முடிச்சிடறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து இப்படி இருக்கக்கூடாது. இது வந்து இயற்கையில் வந்து சமநின்மையை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு அவர். சரிங்களா? அப்போ அது வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும். அது வந்து பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் 2வது பாயிண்ட், 2வது ரீசன். சரிங்களா? ஓகே. 3வது ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மனுஷனால இந்த இயற்கையின் சூழலியல் ஒழுங்கினை சரியா வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம செகண்ட் ரீசன்ல பார்த்தோம்ல, அளவுக்கு அதிகமாக வந்து வளங்களை வந்து சுரண்டி அனுபவிக்கிறது. சரிங்களா? இதுதான். ப்ளஸ் இதை தவிர வந்து அரசியல் பொருளாதார காரணங்கள்லாம் இருக்கு. எப்படி அப்படின்னா,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வசதியாக வாழ்றது. இப்போ ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பசியால் மக்கள் வந்து வாடி வதங்கிட்டு இருக்காங்க, புரியுங்களா? அப்போ அவங்க வாடி வதங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு என்ன ரிசோர்சஸ் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நல்லதோ கெட்டதோ, அது கொஞ்சமோ நெஞ்சமோ எதுகிறதோ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அங்கே வந்து இம்பேலன்ஸ் ஆகுது, ஒரு சமநிலை வந்து சரியாக வரல, ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மனிதன் தான் வந்து இந்த சமூகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து தொலைநோக்கோடு பார்வையோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க, சரிங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மரம் வெட்டுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ மரம் வெட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா, ஏழை மக்களுக்கு வந்து அதை இவ்வளோ காஸ்ட்லியோ இவ்வளோ ரேர் மரமோ பிரச்சனை கிடையாது. அதை வெட்டி தான் கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து பழப்பை பார்த்துக்கணும். அப்போ அந்த இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த பணத்துக்காக தம் வயிற்று பசிக்காக என்ன வேணால் செய்யலாம்ங்கிற இந்த சமூகத்தை, அதாவது இந்த பல்லுவித்தன்மை என்ன வேணால் செய்யலாங்கிறத வந்துடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லை. சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து எப்படின்னா ஒரு காட்டையே அழிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. இந்த ஆத்தர் வந்து அப்படிதான் சொல்றாரு. அதாவது இந்த மாதிரி வந்து பொருளாதார ஏற்றத்தன்மை இருக்கிற நாடுகளில், பொருளாதாரத்தில் கம்மியாக இருக்கிற நாடுகள் வந்து இந்த எக்கனாமிக் சிஸ்டத்தையே வந்து காலி பண்ணிடுறாங்க, புரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற வழி கிடையாது, அதனால காலி பண்ணிடுறாங்க. அப்போ மனிதன் என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் வந்து இந்த சமூகத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், சரிங்களா? இந்த ஈக்கோலாஜிக்கல் நெட்வொர்க் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ இந்த இயற்கையோட அனைத்து வளங்களையும் காப்பது யாருன்னா மனிதனோட பொறுப்பு தான் அது. ஏன்னா மனிதன் தான் வந்து இந்த இயற்கையை வந்து ஆள்றான். ஸோ இது வந்து மனிதனோட பொறுப்பு தான் அப்படிங்கிறது தெளிவாக சொல்றாரு அவர், ஓகேங்களா? சரி, கடைசி அந்த பேராகிராஃப்ல பாருங்க, அவர் வந்து ஒரு 5 ரீசன் சொல்றாரு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த உயிரியல் அழிவுக்கு வந்து மனுஷன் தான் காரணம் சொல்றாரு இல்லையா? அது 5 வகை காரணம் சொல்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்று வந்து பசி மற்றும் வறுமை. பசி மற்றும் வறுமைனால தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இயற்கை வளத்தை அழிக்கிறாங்க அப்படின்றாரு ஒன்று. ரெண்டாவது வந்து குறுகிய கால லாபம் மற்றும் நீண்ட கால தோல்வி. மூணாவது மனித மைய நோக்கு, ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் சொல்லுவாங்க, சரிங்களா? அப்புறம் 4வது ரீசன் பார்த்தீங்கன்னா, சில சமூகங்களில் பொருளாதார அழுத்தங்கள், எக்கனாமிக் பிரஷர்ஸ் ஆன் சர்டைன் கம்யூனிட்டிஸ். இப்போ சொன்ன மாதிரி இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட நாடுல உள்ளவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்லலாம், இப்போ நம்ம இந்த கஞ்சா இருக்கு இல்லைங்களா, அது வந்து தடை செய்யப்பட்ட பொருள் தான். ஆனால் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா, ஏழை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா அதை வளர்த்து தான் விற்று தான் இதான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற சொல்ல வர்றாரு அவர். அப்புறம் சில நாடுகளில் உள்ள பாலிசி ஃபேக்டர்ஸ், அதாவது அரசியல் கொள்கை அம்சங்கள், சரிங்களா? இந்த 5 விஷயங்கள் தான் வந்து மனிதன் வந்து இயற்கையை அழிக்கிறதுக்கு காரணமாக அமையுது அப்படின்னு சொல்றாரு அவர், சரிங்களா? ஸோ மறுபடியும் என்ன சொல்றாரு லாஸ்ட் பாயிண்ட்ல, டு சம் அப் அப்படின்னா, மேல மொத்தமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்றாரு அவர். என்னன்னா, மனுஷங்க தான் வந்து இந்த கிரகத்தை வந்து ஆள்றாங்க. ஸோ இயற்கையோட எல்லா பொருட்களையும் பாதுகாப்பது யாருன்னா மனுஷனோட பொறுப்பு தான், சரிங்களா? ஸோ இயற்கையை நம்ம வந்து பாதுகாக்காம போனோம் அப்படின்னா, இயற்கையோட அழகையும் பயன்களையும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போக முடியாது, சரிங்களா? ஸோ மனிதன் வந்து அழகியல் மற்றும் நெறிமுறை இரண்டையும் வச்சிட்டு இருக்கிறதுனால பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டதை பொறுப்புடன் பாதுகாப்பது மட்டுமே நடைமுறைக்குரியது அப்படின்னு சொல்றாங்க அவங்க, சரிங்களா? ரைட், சரி, அது ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் இந்த 3 ரீசனையும் பார்த்துக்கணும். இந்த 3 ரீசன் தான் வந்து இந்த லெசனே. இந்த 3 ரீசன் மட்டும் தெளிவாக படிச்சிட்டீங்க, புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஓன் ஸ்டைலில் எழுத வேண்டியதான், சரிங்களா? சரி, அடுத்த லெசன் 4வது லெசன். 4வது லெசன் யார் எதுனா, எ கால் டு ஆக்ஷன், ஹிலாரி கிளின்டன் அவங்க எதுனா ஆர்டிக்கல் இது, சரிங்களா? ஓகே, சினாப்சிஸ் வந்துருச்சுங்களா? அதாவது இது என்ன, இந்த ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 4வது உலக மாநாட்டில் இந்த அம்மா பேசும்போது, இந்த ஹிலாரி கிளின்டன் அவங்க பேசும்போது பெண்களுக்காக, பெண்களின் உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க. என்னெல்லாம் அவங்க பேசினாங்க, அதில் உள்ள முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு லெசனாக வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ ஒரு எத்தனை பாயிண்ட் இருக்கு, 1 2 3 4 5 6 7 8, ஒரு 7 பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்கிறேன் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து பெண்களோட வரலாறு பார்த்தீங்கன்னா மௌனத்தின் வரலாறு தான் பெண்களோட வரலாறு, சரிங்களா? இப்போவும் கூட, அதாவது இப்போ நான் சொல்றதெல்லாம் வந்து பெண்கள் சொல்ற மாதிரி அந்த மாதிரி வார்த்தையில அப்படி நான் சொல்றேன், சரிங்களா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா பெண்களோட வார்த்தைகளை வந்து மௌனமாக்க, அதாவது சைலண்டாக்க விரும்புறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பெண்களை சுற்றி, சரிங்களா? சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெண்களால் வந்து பெண்கள் குரல் வந்து ஓங்கி ஒலிக்க மாட்டேங்குது, அவங்கள வந்து குரல் அமுக்க தான் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க அவங்க, சரிங்களா?
ஸோ அவங்க என்ன விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டிலேருந்து ஒலிக்கக்கூடிய குரல்கள், பெண்கள் சமூகத்துக்காக, பெண்கள் உரிமைக்காக ஒலிக்கக்கூடிய குரல்கள் வந்து நல்ல சத்தமாகவும் இந்த உலகத்துக்குள்ள எல்லாத்துக்கும் கேட்குற மாதிரி ஒலிக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டில். ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, பெண் குழந்தைகள் என்ற காரணத்துக்காகவே அவருக்கு, அதாவது அந்த குழந்தைங்க வந்து பெண் குழந்தைங்க அப்படின்ற காரணத்துக்காகவே வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து உணவு தர மறுக்கிறாங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கடிக்கிறாங்க, முதுகெலும்பு உடைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனித உரிமைகளுக்கு மீறின செயல் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. இல்லை என்ன இருக்கு இல்லையா, அவங்க உண்மைதானே சொல்கிறாங்க. அவங்க பெண் குழந்தைனாலே இது நம்ம ஊரில் கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது இதெல்லாம் இருந்தது. பட் இன்னும் சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் வந்து இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? பெண் குழந்தைகளை சரியாக பராமரிக்காமல் விடுறது, அதை தான் அவங்க சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா? மூணாவது பாயிண்ட் பாருங்கள். மனிதனோட பேரசைக்காக பெண்களையும் சின்ன சின்ன பெண் குழந்தைங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா விபச்சாரத்துக்கு வந்து அடிமையாக வித்துடுறாங்க. சரிங்களா? இது வந்து மனித உரிமை மீறலாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா? இப்போ நாலாவது பாயிண்ட்டு, அதாவது இந்த பாயிண்ட்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெண்கள் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் மேலே என்னெல்லாம் கொடுமை நடக்குது, அதெல்லாம் மனித உரிமை மீறல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணால் அதெல்லாம் வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பெண்களோட திருமணத்தின் போது வரதட்சணை கொடுக்குற பழக்கம் உண்டு. நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது, நிறைய ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது, சில ஏஷியன் கண்ட்ரீஸ்லையும் இருக்குது. சரிங்களா? அப்படி அந்த வரதட்சணை வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சிங்களேன், கொடுக்குறாங்களோ இல்லையா, இல்லை இவங்க நினச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பெண்களை வந்து தீ வச்சு கொளுத்தி விட்றாங்க. சரிங்களா? ஸோ இதுவுமே ரொம்ப தப்பு, இதுவுமே வந்து மனித உரிமை மீறல் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க. அப்புறம் இந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொசைட்டியில், அவங்களுடைய சமூகங்களில், அது ஆஃப்ரிக்கன் சொசைட்டியோ ஏஷியன் சொசைட்டியோ, சரிங்களா, அவங்க சொசைட்டியில் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குறது. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் சண்டை நடக்குது பார்த்தீங்களா, இந்த சண்டை நடக்கும்போது வந்து அந்த சண்டையில் வந்து ஒரு கருவியாக இந்த பெண்களை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி இந்த பாலியல் பலாத்காரமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, இந்த ஈராக், இந்த சிரியா, இந்த பார்டர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சண்டை நடக்கும்போது அந்த படை வீரர்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே சரௌண்டிங்கில் வந்து சில சமூகத்தில் பெண்கள்லாம் இருப்பாங்க. சரிங்களா? அவங்கள வந்து கடத்திட்டு வந்து இந்த படை வீரர்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த படைகளுக்கு வந்து இதை பற்றி நினைக்காம சண்டை போடணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குது. அதுதான் அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க. நான் ஒரு உதாரணம் சொன்னேன் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா 14 வயசுலேருந்து 44 வயசு, இந்த வயசுக்குள்ள பெண்கள் வந்து நிறைய பேர் இறக்குறாங்க. இந்த இறக்குறதுக்கு என்ன காரணம், முக்கியமான காரணம் அப்படின்னா, அவங்களோட சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா, சொந்த வீட்லேயும் இல்லை அவங்களோட ரிலேட்டிவ்னாலையும் பண்ணுற கொடுமை தான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சில இதெல்லாம் வருது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது அவங்களுடைய பிறப்புறுப்பை சிதைச்சி அது மாதிரி ரொம்ப கொடுமையான முறைகள்லாம் வந்து பெண்கள் வந்து தாக்கப்படுறாங்க அப்படின்லாம் இவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட்டு, பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த குடும்பத்தை திட்டமிடுறதுக்கான உரிமை மறுக்கப்படுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து மெஜாரிட்டியே இல்லை, பட் இருந்தாலும் அங்கங்கே நடந்துட்டு தான் இருக்குது இதுவும். சரிங்களா? இப்போ ஆணாதிக்கம் மிகுந்த சமுதாயத்திலலாம் அது நடக்குது. அது சரிங்களா? அப்படியே வந்து அவங்க சப்போஸ் ஒரு கருக்கலைப்பு, ஒரு கர்ப்பமாகிறாங்க அப்படின்னா அந்த கருவை வந்து கலைக்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வந்து உரிமை கிடையாது. ஸோ அதனால் பெண்கள் வந்து அந்தளவுக்கு வந்து அடிமையாக இருக்காங்க. அவங்களுடைய மனித உரிமை, அவங்களுடைய உரிமைகள் வந்து மீறப்படுது, அவங்களுக்கு உரிமையே கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப வந்து வருத்தத்தோடு அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ கடைசி பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உரையை எப்படி முடிக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாநாட்டிலேருந்து ஒலிக்கும் ஒரு செய்தி இருக்கணும் அப்படின்னா அது மனித உரிமைகள் என்பது பெண்களுக்கான உரிமைகள். ஸோ மனித உரிமைகள்ன்றது வேற, பெண்கள் உரிமைகள் வேற கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். சரிங்களா? இதை வந்து எப்போவுமே வந்து நிரந்தரமாக இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா? ஸோ பெண்களுக்கு வந்து பேசும் உரிமையை நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க அவங்க. சரிங்களா? ஸோ இந்த லெசன்றது முழுக்க பெண்களோட உரிமைகளை பற்றி சொல்கிறது தான் அவங்க. சரிங்களா? ஸோ ஒரு 4-5 பாயிண்ட் தான். பொதுவாக பெண்களுக்கு சமூகத்தில் நடக்கிற கொடுமைகள் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ஓன் ரைட்டிங்ஸில் எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இதையும் நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, கடைசி பாயிண்ட், இது ரொம்ப சின்ன லெசனுங்க. இது கடைசி லெசன் வந்துட்டு சரிங்க, இந்த ரேவதி சேஷாத்ரி அப்படின்னு அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இதுதான் அது. சரிங்களா? அது பாடம் என்ன பாடம் அப்படின்னா, இஃப் ஒன்லி தேர் வேர் மோர் லைக் ஹிம் அப்படிங்கிறது. அதாவது அவரை போல இன்னும் பலர் இருந்தால் என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு அது. சரிங்களா?
அதாவது இந்த ஸ்டோரி எப்படி போகுது அப்படின்னா, இது ஒரு சின்ன ஒரு கதை தான் அது, சரிங்களா? இந்த கதையை அப்படி புரிஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி இந்த கதை, சரிங்களா? இந்த கதை எப்படின்னா, ஒரு இளைஞனோட சீர்குலைவை தடுத்து அவனை சமுதாயத்தில் வந்து ஒரு மதிப்புக்குரிய மாற்றிய ஒரு கலோனில் அவருடைய கருணை பற்றிய கதை தான் இது, சரிங்களா? அதாவது ஒரு இளைஞன் வந்து ரொம்ப தடம் புரண்டு போக வேண்டிய ஒரு இளைஞனை தடுத்து அவனை வந்து இந்த சொசைட்டியில் வந்து மரியாதைக்குரிய மனிதராக மாற்றின ஒரு கலோனல்னா ராணுவத்தில் பணிபுரிகிற ஒரு பதவி, சரிங்களா? அவரோட பற்றின கதை தான் இது, ஓகேங்களா? இந்த கதை முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த கர்ணையை சுற்றி தான் அந்த கதையே நகருது, ஓகேங்களா? ஸோ எப்படி வருதுன்னா, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு வேலைக்காரன் ஒருத்தன் தான், அவன் பேர் சங்கர், சரிங்களா? அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தான் எஜமானருக்கு வந்து துரோகம் பண்ணுறான். எப்படி அப்படின்னா, அந்த திருடர்களுக்கு வந்து டிப்ஸ் ஐடியாலாம் கொடுத்து உதவி பண்ணி வீட்டிலேருந்து திருட வைக்கிறான், சரிங்களா? கடைசியில் ஆனால் அவன் வந்து அந்த துரோகம் சேர்ந்த அந்த சங்கர் வந்து செத்தும் போயிடான், உயிரையும் கொடுத்துறான் அவன், சரிங்களா? அப்போ போலீஸார் வந்து என்கொயரி பண்ணும்போது அந்த கர்னல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த திருடன் வந்து வந்தாங்க, வந்து அவனை வந்து இந்த சங்கர் தான் வந்து அவங்க கூட துணிச்சலாக வந்து போராடி கடைசியில் வந்து அந்த திருடர்களாக வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு நல்ல விதமாக சொல்கிறார் அவர், சரிங்களா? சொல்லும்போது இந்த விஷயம் வந்து அப்படி ஊர் ஃபுல்லாக பரவனோடனே வந்து சங்கரை வந்து ஊர் மக்கள்லாம் வந்து பாராட்டுறாங்க, ஹீரோ மாதிரி மாறிடுறாரு அவர், சரிங்களா? ஏன்னா இது வந்து அவர் உண்மையிலே நடக்கலை, ஆனாலும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு கருணையாக ஒரு நல்ல விதமாக சொல்கிறார் அவர், சரிங்களா? அவன் தான் செத்து போயிட்டானே, இதுக்கப்புறம் கெட்டது சொல்லி என்னன்னு சொல்லிட்டு நல்லது சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர், சரிங்களா? அப்போ மேலே என்ன விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சங்கர்ன்ற அந்த வேலைக்காரனுக்கு ஒரு 11 வயசுல பையன் ஒருத்தர் இருக்கான், சரிங்களா? அந்த பையனுடைய படிப்பு செலவு முழுசும் வந்து கர்ணன் வந்து ஏற்றுட்டு அவன்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னா, தம்பி நீ வந்து நல்லா படிக்கணும், நல்லா படித்தாதான் வீரம் வந்து உன் தந்தை வந்து ரொம்ப வீரமான செய்கை செஞ்சுருக்காரு, அப்போ தான் அது அந்த நீ நல்லா படித்து நல்ல வேலைக்கு போனால் தான் அவருக்கு வந்து அது வந்து ஒரு மரியாதையாக இருக்கும் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்கிறார் அந்த பையன்கிட்ட, சரிங்களா? சரி, இந்த பையனை அதை கேட்டுட்டு நல்லா படிக்கிறான், காலேஜ் லைஃபை முடிச்சுட்டு சமூகத்தில் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு அந்த சொசைட்டியில் வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு மதிப்புமிக்க மனுஷனாக மாறுறார், சரிங்களா? இது மாறுறதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? அந்த கர்னலோட கருணை தான். அவரு தான் வந்து அவங்க அப்பாவை பற்றி நல்ல விதமாக சொல்லி இந்த ஊருக்கெல்லாம் வந்து ஊர்க்காரங்களுக்கெல்லாம் வந்து இவனை பற்றி நல்ல விதமாக ஒரு மதிப்பு முறையை கொடுக்க வச்சு அதையே வந்து அந்த பையனுக்கு போதிச்சு அவனை நல்ல நிலைமைக்கு ஆளாக்கியிருக்காரு. இல்லைன்னா என்ன ஆகும், திருடனுக்கு உதவின பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து நாசமாக போயிருக்கும். அதை வந்து அந்த கர்னல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தடுத்து அந்த பையனை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வராரு, சரிங்களா? ஸோ இந்த கதை வந்து எதை சொல்லுது அப்படின்னா, அந்த கர்னலோட தன்னலமற்ற கருணை தான், அதுதான் வந்து அந்த 11 வயசு பையன் வந்து இருந்தாலே அவன் வந்து கெட்டு போகாமல் சமூகத்தில் நல்ல நிலைமைக்கு வர காரணமாக இருந்தது அப்படிங்கிறத புரிய வைக்கிறாரு, சரிங்களா? ஓகே, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். ஒரு 5 சின்ன சின்ன லெசன்ஸ் தான் இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில். இந்த 5மே வந்து ரொம்ப எளிமையாக தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போடுங்க, இந்த ஸ்டைல்லே அடுத்த ஒரு படங்களாம் எடுக்கலாமா, இல்லை வந்து வேறு மாதிரி எதாவது மாற்றி எடுக்கணுமா, உங்களோட ஐடியா என்னங்கிறது ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து வர பாடங்களில் எடுக்கிறதுக்கு, சரிங்களா? ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.